சப்ர், பொறுமை. ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் அல்லாஹ்வின் அருள் இருக்கிறது. பகுதி தீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மிகவும் சோர்ந்து போகிறோம். இன்னும் எவ்வளவு முடியும் என்று நம் கண்கள் கணிதம் கேட்கிறது. எப்போது இந்த எவ்வளவு நாள் என்று நம் நீர் வடிக்கின்றன. ஆனால் ஒரு முஸ்லிமின் இதயத்தில் ஒரு நம்பிக்கை எப்போதும் உயிருடன் இருக்கும். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வலா தஹினுவா வலா தஹ்சனுவா வஅன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன. தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்களே உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். சூரத்து ஆல் இம்ரான். அன்பானவர்களே, இந்த வசனம் ஒவ்வொரு சோர்வடைந்த இதயத்திற்கும் ஒரு நம்பிக்கையின் ஒளி. தோல்வி உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, தாமதம் அல்லாஹ்வின் மறுப்பு அல்ல, சோதனை அல்லாஹ்வின் வெறுப்பு அல்ல. சில நேரங்களில் அல்லாஹ் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல. இந்த பாதான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலின் முன் நின்றபோது பின்னால் ஃபிர்அவுனின் படை, முன்னால் கடல் மனிதர்களின் பார்வையில் வழியே இல்லை. ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், கல்லா இன்மை ரப்பி சைதீன். ஒருபோதும் இல்லை, நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு வழி காட்டுவான். சூரத்து ஷூஅரா. அந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் கடலை பிளந்தான். வழியில்லாத இடத்தில் வழியை உருவாக்கினான். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு கடல் இருக்கலாம். அதை கடக்க முடியாது போல தோன்றலாம். ஆனால் கடலை பிளந்த அல்லாஹ் உங்கள் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை உருவாக்க வல்லவன். எனவே பயப்படாதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள், துஆவை விடாதீர்கள், பொறுமையை விடாதீர்கள். ஏனெனில் ஒவ்வொரு இரவிற்கு பிறகும் ஒரு விடியல் வருகிறது. ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் அல்லாஹ்வின் இலகு வருகிறது. அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ் மா சாபிரீன. நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். சூரத்துல் பகரா. அன்பான சகோதரர்களே, இன்று உங்கள் இதயம் சோர்ந்திருந்தால் அல்லாஹ்வின் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் இதயத்தை மீண்டும் அமைதியினால் நிரப்புவான். இந்த உலகத்தில் நாம் இழக்காத மனிதர்கள் யாரும் இல்லை. சிலர் அன்புக்குரியவர்களை இழக்கிறார்கள், சிலர் ஆரோக்கியத்தை இழக்கிறார்கள், சிலர் வேலை வாய்ப்பை இழக்கிறார்கள், சிலர் அமைதியை இழக்கிறார்கள். ஆனால் ஒரு முஃமின் இவை அனைத்தையும் இழந்தாலும் அல்லாஹ்வின் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஈதா அசாபத்தும் முசீபத் கலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்ல போகிறோம் என்று கூறுவார்கள். சூரத்துல் பகரா. அன்பானவர்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது மரண செய்தி கேட்கும் போது மட்டும் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல. எந்த சோதனை வந்தாலும் இந்த வார்த்தைகள் ஒரு முஸ்லிமின் இதயத்திற்கு ஆறுதல் தருகின்றன. ஏனெனில் நாம் அனைத்தும் அல்லாஹ்வின் சொந்தம். அவன் எதை தருகிறானோ அது அவனுடைய அருள். அவன் எதை எடுத்துக் கொள்கிறானோ அதிலும் ஒரு ஞானம் இருக்கிறது. அல்லாஹ் மேலும் கூறுகிறான், ஊலைக அலைஹிம் ஸலவாத் மின் ரப்பிஹிம் வரஹ்ம வௌலைகஹும் அல் முஹ்ததூன. அத்தகையவர்கள் மீது அவர்களுடைய இறைவனிடமிருந்து அருளும் கருணையும் உண்டு, மேலும் அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். சூரத்துல் பகரா. அன்பான சகோதரர்களே, பொறுமையாக இருப்பது பலவீனம் அல்ல, அதுதான் ஒரு முஹ்மினின் உண்மையான வலிமை. கோபம் வந்தாலும் அமைதியாக இருப்பது, கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை நம்புவது, தாமதம் ஏற்பட்டாலும் துஆவை தொடர்வது, இதுவே உண்மையான சப்ர். அல்லாஹ் கூறுகிறான், வாஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபைன்னக பிஅயுனினா. உங்கள் இறைவனின் தீர்ப்புக்காக பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக நீங்கள் எங்கள் கண்காணிப்பில் இருக்கிறீர்கள். சூரத்து தூர். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் எங்கள் கண்காணிப்பிலே இருக்கிறீர்கள், அதாவது நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கண்ணீரை அல்லாஹ் பார்க்கிறான், உங்கள் துஆவை அல்லாஹ் பார்க்கிறான், உங்கள் அல்லாஹ் கேட்கிறான், உங்கள் சப்ரை அல்லாஹ் அறிவான். எனவே இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. சில நேரங்களில் நாம் அல்லாஹ்விடம் கேட்கும் துஆ உடனடியாக நிறைவேறுவதில்லை. அதனால் நம் இதயம் சோர்வடைகிறது. ஆனால் ஒரு முஹ்மின் நினைவில் கொள்ள வேண்டிய உண்மை, அல்லாஹ் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. அவன் சரியான நேரத்தில் சிறந்ததை வழங்குகிறான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அன் தக்ரஹுவ ஷையன் வஹு கைர் லக்கும் தக்ரவாஸ அன் துஹிப்புவ ஷையன் வஹு ஷர்ருல் லக்கும் தல்லக யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். சூரத்துல் பகரா. அன்பானவர்களே, நாம் இன்று பார்க்கும் காட்சி வாழ்க்கையின் ஒரு பக்கம் மட்டுமே, ஆனால் அல்லாஹ் முழு வாழ்க்கையையும் அறிவான். அதனால் அவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் கருணையும் ஞானமும் நிறைந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டுகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர்கள் கூறினார்கள், ஷப்ரு ஜமீல். எனவே அழகிய பொறுமையே எனது வழி. சூரத்து யூசுப். எவ்வளவு அழகான வார்த்தை, அழகிய பொறுமை. அதாவது குறை கூறாமல் அல்லாஹ்வை நம்பி பொறுமையாக இருப்பது, அதுவே ஒரு முஃமினின் சிறப்பு. அல்லாஹ் மேலும் கூறுகிறான், வலா தயசுவா மின் ரோஹில்லா. அல்லாஹ்வின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள். சூரத்து யூசுப். அன்பானவர்களே, இன்று நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வின் கருணையை பற்றி ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏனெனில் ஒரே ஒரு துஆ
ஒரே ஒரு சஜ்தா, ஒரே ஒரு இரவு உங்கள் முழு வாழ்க்கையும் மாற்றிவிடலாம். எனவே அல்லாஹ்வை உறுதியாக உங்கள் பொறுமை விடாதீர்கள், குர்ஆனை விடாதீர்கள், தொழுகையை விடாதீர்கள். ஏனெனில் பொறுமையாக காத்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் மிகச் சிறந்த முடிவை தருவான். இந்த உலக வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு புரியாத பல சம்பவங்களை கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு முஹ்மின் ஒவ்வொரு நிகழ்வின் பின்னாலும் அல்லாஹ்வின் ஞானம் இருக்கிறது என்று நம்புகிறான். இன்று உங்கள் இதயத்தில் ஒரு காயம் இருக்கலாம், ஒரு நிறைவேறாத துவா இருக்கலாம், ஒரு நீண்ட கால சோதனை இருக்கலாம். ஆனால் அந்த அனைத்தையும் விட அல்லாஹ்வின் கருணை மிகப்பெரியது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வமன் யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்சுகு மின் ஹைசு லா யஹ்தஸிப் வமன் யத்தவக்கல் அல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. எவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் ஒரு வழியை ஏற்படுத்துவான், மேலும் அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரத்து தலாக். அன்பானவர்களே, இந்த வசனம் ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. வழி தெரியவில்லையா? அல்லாஹ் வழி காட்டுவான். கதவுகள் மூடப்பட்டு விட்டதா? அல்லாஹ் புதிய கதவை திறப்பான். மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையா? அல்லாஹ் உங்களை முழுமையாக அறிவான். எனவே உங்கள் நம்பிக்கையை மனிதர்களின் மீது அல்ல, அல்லாஹ்வின் மீது வையுங்கள். அல்லாஹ் மேலும் கூறுகிறான், அல்லாஹ் தனது அடியாருக்கு போதுமானவன் இல்லையா? சூரத்து சுமர். இந்த ஒரு வசனம் நம் இதயத்தில் என்றும் இருக்கட்டும். அல்லாஹ் போதுமானவன், அவன் பாதுகாப்பான், அவன் வழிகாட்டுவான், அவன் ஆறுதல் அளிப்பான், அவன் சிறந்ததை வழங்குவான். இறுதி துஆ ரப்னா லா துஸிக் குலூபனா பாத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் இதயங்களை வழிதவரச் செய்யாதே. உன்னிடமிருந்து எங்களுக்கு கருணை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே பேரருளாளன். சூரத்து ஆல் இம்ரான். ரப்னா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனன் வ கினா அதாபன் நார். எங்கள் இறைவனே, இம்மையிலும் நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சூரத்துல் பகரா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.